வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரு பக்கம் திமுக வேகம் எடுத்துட்டு கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். முதலமைச்சர் மறுபடியும் கலாய்வுங்கிற பேரில் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் போயிட்டு இருக்காரு. 200 இலக்கு அப்படின்னு திமுக வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக உங்களுக்கு தெரியும், அவங்க குழு போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட பேசி கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவர்களோட வேலையெல்லாம் கடுமையாக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சீமான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவர் வேட்பாளரே போடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. திமுக 200 இலக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதிமுக அதுவும் கொஞ்சம் டெவலப் ஆவதை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து விஜய் கட்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் பொதுமக்களுக்கு இயற்கையிலேயே எழும்போது இயற்கை தான். அது ஜெயிக்குது தோக்குது, அவர் எவ்வளோ சதவீதம் வாங்குவார், அவருக்கு மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குது. வரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா சர்வர் முடங்கிடுச்சு, 1 கோடி பேர் வந்துட்டாங்க, ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இந்நேரம் வெளியில் வந்திருக்கும். ஒரு வேளை வந்து மிஸ்டு கால் பிஜேபியில் கொடுத்து சேர்த்த மாதிரி வந்திருந்தால் இந்நேரம் தகவல் வெளியில் வந்திருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஒரு அறிவிப்பு வரும்? போராட்டமா, ஆர்ப்பாட்டமா, நடைபயணமா, ஏதோ ஒரு விஷயம். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆவாரா, ஆக மாட்டாரா, எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா, இல்லை தோற்று போவாரா, ஜெயிப்பாரா, இப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் வந்துட்டு இருந்தாலும் ஒரு மையப்புள்ளியாக விஜயை பற்றி பேச வைத்தது அவருடைய சாமர்த்தியம், ஒரு கட்சியினுடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக என்ன, அது வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்க போகிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் அவங்க தான் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. ஏன்னா இன்றைக்கி தமிழகம் முழுக்க வந்து நீங்கள் கட்டமைப்பை மேம்படுத்தினாலும் அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாவட்ட செயலாளர், இப்போ பெரியசாமிக்கோ இல்லை நேரு அவர்களுக்கோ, பொன்முடி அவர்களுக்கோ, துரைமுருகன் அவர்களுக்கோ, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ, இப்படி தமிழகம் முழுவதும் திமுகவில் வலிமையாக இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட அவங்க எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களை எதிர்கொள்ளணும். இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அதிமுக மற்ற எந்த கட்சி இருந்தாலும் உடனே வந்து பர்மிஷன் கொடுக்காது, எந்த கவர்மெண்ட்டும் தான். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிறது அதற்கான வேலைகளை கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணேன்னா தான் ஆச்சரியம். அது வந்து அரசியலில் ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்லையாங்கிறத தாண்டி மேலே பிஜேபி பார்த்துருக்கீங்கல்ல, காங்கிரஸோடைய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க, எல்லா மாநில அரசுகளும் ஒடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இப்போ அடுத்ததாக வழிகாட்டுதல் குழு, அதில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அப்புறம் வந்து சீனியர் வழக்கறிஞர்கள், இவங்களெல்லாம் இடம்பெற்று தமிழகம் முழுக்க பண்ண போகிறாரு. அப்படிங்கும்போது பரவாயில்லப்பா, சரியாக தான் போயிட்டுருக்குது. ஏன்னா நீங்கள் நீதித்துறை வட்டாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஏன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எப்பயுமே காவல்துறை அதிகாரியாக இருக்கவர் இப்போ சிட்டிங்கில் இருக்க நீதிபதியை பார்த்து வேணால் கொஞ்சம் மிரட்சி அடைவாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் அவங்க மிரட்சி அடைய மாட்டாங்க. ஆனால் சட்டத்தின் பார்வையில் இப்போ சட்டப்படி பர்மிஷன் கொடுக்கறது, வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஒரு ஆளை வெளியில் எடுக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் சட்டத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா சட்டத்துறை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, எல்லாத்துலேயும் அந்த இந்த விங் வழக்கறிஞர்கள் விங் இருக்கும். அந்த வழக்கறிஞர்கள் விங்கிறது ஒரு கட்சியுடைய முக்கியத்துவம். அதையும் மீறி அந்த வழக்கறிஞர் அந்த அணியில் வந்து ஏதோ ஒரு 10 பேர் எடுத்தோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ சாதாரணமாக வந்து ஒரு கேஸுக்கு வந்து சாதாரண ஒரு வழக்கறிஞர் முத்துசாமி, குப்புசாமி, யாரோ ஒருத்தர் அவங்க திறமையானவர்களோடு கூட இருக்கலாம், அவங்க ஆஜராகிறது எப்படி இருக்குது? கபில் சிபல் ஆஜராகிறார், முகுல் ரோஹித் ஆஜராகிறார், குரு கிருஷ்ணமூர்த்தி ஆஜராகிறார் அப்படின்னா அது இந்தியா முழுக்க கவனம் பெறும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சட்டத்தை கரைச்சிக்கோ, ராம் ஜெத்மலானி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல வழக்கறிஞர்கள்லாம் ஒரு ஐகான் மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு வாதாடினாவே அந்த கேஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும், இந்தியா முழுக்க பரபரப்பாகும் அந்த கேஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன்னா அந்த வழக்கறிஞர்களுடைய நாலேஜ், இன்னொன்று அவருடைய அனுபவம், இதெல்லாம் அனுபவம் முக்கியம். அப்புறம் வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தோடு தொடர்பு, நீதி அரசர்களுடன் தொடர்பு, நேரடியாகவே அந்த நீதி அரசரை நம்ம என்ன பாயிண்ட் சொன்னால் அவர் இந்த தீர்ப்பு கொடுப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி நீதித்துறையில் வலிமையாக இருந்து ஓய்வு பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, பொக்கிஷங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீதித்துறையை பற்றி தெரிஞ்சவங்க. அவர்களை வைத்து ஒரு குழு போட போகிறதா தகவல். இது ஒரு நல்ல விஷயந்தான். என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை கட்டும்போது எல்லா ஆளுங்களும் வேணும், ஒரு இன்ஜினியர் இருந்தால் ஒரு கொத்தனார் வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்தும் போது நிர்வாகிகள், மற்றவங்க வேலை செய்கிறவங்க, செய்தி தொடர்பாளர்கள், எல்லாம் ஒவ்வொரு அணியும் முக்கியத்துவம். இப்போ அதில் வந்து இந்த வழக்கறிஞர்கள் அணிங்கிறது இன்றைக்கி கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா வழக்கறிஞர்கள் அணியை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இனிமேல் வந்து அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல,
இல்லை அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர். ஏன்னா இன்னுமே வந்து பஞ்சாயத்து நிறையா வரும். கொடி கம்பத்தை அகட்டிட்டான்னு வரும், கொடியை பிச்சுட்டாங்கன்னு வரும், இவங்க மேலே கேஸ் போட்டாங்கன்னு வரும், அவங்க மேலே கேஸ் போட்டாங்கன்னு வரும், அனுமதியின்றி நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கன்னு வரும், அனுமதியின்றி உண்ணாவிரதம் நடத்துனீங்கன்னு வரும். இப்படி பல விஷயங்கள் வரும். இந்த விஷயங்களுக்கு நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தால் ஒரு நல்லாயிருக்கும். அது தமிழகம் முழுக்க பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏனோ தோணோன்னு பண்ணுறத விட பக்காவான ஆட்களை எடுத்து, எப்பயுமே வந்து நம்ம வழக்கறிஞர் அணின்னு அப்படி இருக்கும். வழக்கறிஞரில் திமுக வழக்கறிஞர் அணி, அதிமுக வழக்கறிஞர் இருக்கும். வழக்கறிஞர்களை போட்டு பண்ணுவாங்க. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, மாவட்ட அளவிலான முனிசிபல் ஜட்ஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல ஓய்வு பெற்றவர்கள். இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய கலர் மாறும். சட்ட ரீதியாக இன்றைக்கி வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவை, அவருடைய தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நிர்வாகிகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. என்னதான் நீங்கள் கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சாலும், இப்போ வந்து தாவேகா வந்து பயிற்சி பட்டறை நடத்தி பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு பேச வச்சாங்க. நம்ம எப்படி வந்து பேசணும். இப்போ முல்லை பெரியாறு அணை அப்படின்னா முல்லை பெரியாறு அணையுடைய வரலாறு தெரியாமல் நீங்கள் உட்காந்து பேச முடியாது டிபேட்டில். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மொழிப்போர் விஷயம் மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக பெரியார், அடிக்கடி அவங்க சொல்கிறது தான், பெரியாரை படிக்கலாம். படிக்காமல் நீங்கள் பேச முடியாது. இன்னொன்று நம்ம மறுபடியும் தொடர்ந்து ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம். பெரியாரையே இப்போ தான் வந்து விஜய் வந்து பெரியார் அம்பேத்கர்லாம் படிக்கிறாரு, நாங்கள்லாம் அதில் படித்து PhD வாங்கினவங்கன்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு. பெரியார், அண்ணா, காமராஜர் ஐயா, காந்தி இவர்களை பற்றி படித்து அவங்க அரசியலில் வந்து சூப்பராக வேலை பண்ணுறது ஒன்று. இவர்களை பற்றி படிக்காமல் கூட மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கவங்க நல்லதா, படிக்காமல் நல்லது செய்கிறவங்க நல்லதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். எல்லோரும் படிச்சுட்டு வருவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ எல்லோரும் தெரிஞ்சவங்க யார்? சில பேர் வந்து நான் தான் அதில் வந்து பட்டய பதிப்பு பெற்றவங்க, எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. ஏன்னா அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களாகட்டும், எப்படி சொல்கிறது, நம்ம மொழிக்கும் இனத்துக்கும் பாடுபட்டவர்களாகட்டும், வீரமுத்து, அழகுமுத்து, கோனாகட்டும், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தோம் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க படிப்பாளிகள் எல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்களாங்கிறது சந்தேகம். சில பேருக்கு வந்து பேச்சு திறமை இருக்கும், சில பேருக்கு எழுத்தாற்றல் இருக்கும், சில பேருக்கு இந்த எழுத்தாற்றல் பேச்சாற்றல் ரெண்டுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் சூப்பராக இருப்பாங்க. அவங்க ஆச்சு பொற்காலமாக இருக்கும். காமராஜர் ஐயா என்ன நீட்டி முழுக்கி பேசுவாரா? இல்லையே. அறிஞர் அண்ணா நல்லா பேசுவார். கலைஞருக்கு திறமை பேச்சாற்றல், அவர் எல்லாத்துக்கும் திறமை. கலைஞர் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அவருடைய திறமை இல்லை, என்ன இல்லைன்னு தான் கேட்கணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்படி பன்முகத்திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திறமையே இல்லாமல், இந்த மாதிரி நம்ம சொல்கிற இந்த மாதிரி திறமைகள் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஒருத்தர் கிரவுண்டில் நல்லா வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு அப்படின்னு தேவை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு நல்லாச்சு கொடுக்கணும். இந்த திராவிடம், தமிழ் தேசியம் இதை பேசினால் இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறை அதெல்லாம் ஓகேங்க, வேலை கிடைச்சதான்னு பாருங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இது வந்து வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பேசுகிற வார்த்தையை ப்ரோ, அப்படி இப்படி ஜி, அப்படி போயிடுச்சு வார்த்தை. இப்போ நம்ம போய் வந்து பழைய காலத்தை பேசிகிட்டு இருந்தோம்னா அது வேலைக்காகாது. இன்றைக்கி வந்து சரியோ தப்போ போன தடவையே கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு 25 லட்சம் பேர் வருவாங்க. 50 லட்சம் வாக்கு ரொம்ப பெரிய விஷயம். 50 லட்சம் வாக்குங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சீமான் அதிகபட்சம் 37 லட்சம் வாங்கினார்னு நினைக்கிறேன். அப்போ 50 லட்சம் வாக்குங்கிறது சாதாரண வாக்கு இல்லை. அதெல்லாம் யாருக்கு போகுதுன்னு தெரில. ஏற்கனவே நிறைய பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க, அவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு தெரில. மக்கள் ஒரு விடிவு காலம் வராதான் நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷம் அப்போ விஜய் அவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எது நடத்தினாலும் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பை இப்போ பண்ணுற மாதிரி பண்ணால் கூட பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும். இதுலேயும் பிரச்சனை வரும். வராமல் இருந்தால் தான் சிக்கல் வரும், கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? இப்போ விஜய் அவர்கள் ஒரு மாவட்ட தலைவரை போடுவார். ஏற்கனவே மாவட்ட தலைவருக்கும் அவருக்கும் என்னங்க அது, கட்சிக்காக நிறைய உழைச்சார், அவரை தூக்கிட்டு இன்னொருத்தரை போடுறாரு. அவருக்கும் அங்கே இருக்க ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இருக்க இன்னொருத்தருக்கும் சண்டை வரும். ஏன்னா பிரிக்கும் போது எப்படியும் சண்டை வரும். இப்போ திமுகவில் என்ன நிலவரம்? பழையவர்கள் புதியவர்கள். உதயநிதி அவர்கள் அது புதிய இளம் ரத்தம். பழையவர்கள் ஒன்று இருக்காங்க. பழையவர்களை புறந்தள்ளி விட்டு உதயநிதியால் செயல்பட முடியுமான கஷ்டம். ஏன்னா டக்குன்னு அப்படியே அல்டிமேட்டாக தள்ள முடியாது. இப்போ திருச்சியில் நேரு இருக்கார். அவர் வந்து தலைவர் காலத்துலேருந்து இருக்கார், கலைஞர் அவர்கள் காலத்தில். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமலே வந்திருக்காரு. அவருக்கும் இவருக்கும் நேரு அவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி நிலைமை இருக்குதுன்னு. இப்போ உதயநிதி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அப்போ இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பொன்முடி சொல்கிறாரு எனக்கு அடுத்த தடவை சீட்டு கிடைக்குமா இல்லையானே தெரிலங்கிறாரு. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் கேப் வருது. ஏன்னா இப்போ வந்து ஏவாவில் இருக்கார், அவங்க பையன் அங்கே வந்து பொறுப்பில் இருக்கார் கம்பெனி. இப்படி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் இருப்பாங்க.
அப்பாவை தவிர்த்துட்டு பையனுக்கு சீட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை, அப்பாவையும் பையனை தவிர்த்துட்டு இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அது வந்து இவ்வளோ நாள் காலங்காலமாக உழைச்சமேங்கிற அந்த ஒரு கேப் இருக்குது. இப்போ இதெல்லாம் திமுக எப்படி சமாளிக்க போகுது? எல்லா அரசியலையும் வாரிசு அரசியல் இருக்கான எல்லா கட்சியிலையும் இருக்கும் இன்றைக்கி. இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, விஜய் வந்து ஊழல் செஞ்சுட்டாரு, மக்கள் சொத்தை கொள்ளடிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் சொல்லலாம், பாருங்கள் நீங்கள் ஊழல் கட்சிங்க, நீங்கள் இந்த ஊழல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தண்டிக்கப்பட்டவங்க, அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ன? பணபலம், அதிகார பலம், கட்டமைப்பு. அந்த அவங்க அளவுக்கு இவங்களால ஈடு கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் ஒரு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒரு காமராஜர் ஐயாவை பூசா வந்து வேட்பாளராக தோக்கடிச்சார், பர்கூரில் ஜெயலலிதாமாவே தோக்கடிச்சாங்க, வரலாறு நிறையா இருக்குது. அதனால் ஒரு பெரிய அலை அடிக்கும்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. கட்டமைப்பு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க பண்ணுற கட்டமைப்பு சரியான ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் என்னென்னா, இன்னும் கட்டமைப்பு நிறையா இன்னும் நல்லா பண்ணுவேன், நிறைய விஷயம் நம்மளே யோசிப்போம், இதை அவர் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணாமல் விட்டார், இப்படி விவாதங்கள் வரும். இப்போ அந்த மருத்துவர் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, ஏன் விஜயே போயிருந்தால் நல்லா இருக்குமே, உதயநிதி 2 மணி நேரத்தில் போகிறாரு, ஏன் விஜய் போகல? ஏன்னா இது வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. என்னங்க அது, ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டீங்க, டக்குன்னு ஏன் போகல? திருவள்ளூருக்கு இந்த சாயத்தை அடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து ஆளுநரே தேவையில்லைங்க, அதுக்கு உங்கள் கருத்து என்ன? இப்படி எல்லா விதமான விஷயத்துக்கு கருத்து சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி தப்பாக ஆகிறத விட கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது அரசியல். அது ரொம்ப புச்சாலித்தனம். ஒன்று வேணாம், அமரன் படம், அந்த படம் வந்து இஸ்லாமியர்களை புண்படுத்துகிறது அப்படின்னு ஜவஹர்லால் சொல்கிறார். படம் பார்த்துட்டு வந்த நிறைய பேர் இஸ்லாமியர்கள் என்னங்க அது மாதிரி எடுத்திருக்காங்கன்னு. படம் எடுத்த ப்ரொடியூசர் கமலுக்கு முதலமைச்சரே ஃபோன் பண்ணுறாரு, படம் நல்லா இருக்குன்னு. அவர் ஆக்சுவலாக தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு தெரியல, முதல்ல தெரியாமல் தான் பண்ணியிருப்பார், முதல் நாளே பண்ணிட்டார். ஆனால் கூட்டணி கட்சியான ஜவஹர்லாவே கேட்குறாரு, என்னங்க அது இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரிலாம் தப்பாக காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இஸ்லாமியர்களின் மொத்த ஓட்டு திமுகவுக்கு கிடைக்கும்னு நினைக்கும் போது இந்த படத்தை ஒரு முதலமைச்சர் சிஎம்ஏ பாராட்டினா இஸ்லாமியர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அவங்களுக்கு? என்ன இருந்தாலும் ஏன் அவங்க திமுக ஓட்டு போட்டுட்ருக்காங்க? எடப்பாடி பிஜேபியோட சேர்ந்துருவாருன்னு. ஒருவேளை இப்போ விஜய் வந்து சிறுபான்மை மக்களின் ஓட்டை வாங்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் நடக்கல. இன்றைக்கி கூட பாருங்கள், திருமாவளவன் மேடையில் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? இன்பதுரை அதிமுகவிலேருந்து திருமாவளவன் எங்களோட வாங்கன்னு கூப்பிட்றாரு. நான் மக்களுடன் இருப்பேன், கூட்டணி அந்தந்த நேரத்தில் முடிவு செய்ய வேண்டும்ங்கிறார் மேடையில். கீழே வந்துட்டு என்ன சொல்கிறார்? இல்லைல்ல, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்னொன்று, விசிகா வரும்னு விஜய் கட்சி ஆரம்பிக்கலை. விசிகலைன்னா இவர் வந்துட்டு போகிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கி அரசியல் கட்சி நிறைய இருக்குதுங்க. இவங்களை நம்பி அவங்க இல்லை, அவங்கள நம்பி இல்லை. விஜய் நம்பி விசிகா இல்லை, விசிகாவை நம்பி விஜயும் இல்லை. கடைசி நேரத்தில் என்ன வேணால் ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு கட்டமைப்பை மேம்படுத்துறது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இந்த மாதிரி வழக்கறிஞர்களை வச்சு பண்ணுறது மேலும் சிறப்பு. இன்னும் முழுக்க கட்டமைப்பு வந்தால் தான் நம்மளால் எதுவும் சொல்ல முடியும். இப்போதைக்கு ஓப்பனிங் நல்லா இருக்குதுங்க பாருங்களா, ஓப்பனிங் சூப்பராகுது, எண்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. பொறுத்திருந்து இப்போ நல்லாயிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி போகுங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் நிறையா 1.5 வருஷங்கும்போது இன்னும் பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், நிறைய இஷ்யூ வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இப்போ உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்தலை கேட்குறதுக்கு பதில் இல்லை. உள்ளாட்சியில் நல்லாட்சி அப்படிங்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்தினா கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும், விஜய் ஒரு வேளை களத்தில் இருக்குன்னா சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த திமுக உண்மையிலே நல்லது. ஏன்னா கூட்டணி கட்சியில் ஒரு பிரச்சனை தான், விஜயே வந்தாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது அடித்து ஜெயிச்சு முழுக்க உள்ளாட்சி எங்கே தான் பாருங்கள், உள்ளாட்சியிலையும் நாங்கள் தான் விஜய் கட்சியை வந்து கொஞ்சம் நிலைகுலைய வைக்கலாம். ஏன் இந்த திமுக எடுக்கலன்னு தெரியல. ஏன்னா விஜய் கட்சி நின்னாலும் அந்த அளவுக்கு இவங்க தான் சொல்கிறாங்களே நாங்கள் தான் நல்லாட்சி கொடுக்குறோங்கும் போது இப்போயே நிரூபிச்சு காட்டிடலாம். பாருங்கள், விஜய் வந்தார், ஒன்றும் நிற்கலன்னா என்னங்க நிற்காமல் போயிட்டாருன்னு சொல்லலாம், நின்று தோற்றுட்டாருன்னா பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் திமுக தான் கெத்துன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி திமுக மிரளுவது அப்படிங்கிறது, திமுக ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுங்கிறது மாதிரி தானே இப்போ பத்திரிகையெல்லாம் எழுதுகிறாங்க. திமுக என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியாமல் எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கிற மாதிரி தான் நம்ம உணர்கிறோம். இந்த நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள் இவர்களை போட்டது சிறப்பு அப்படின்னு தான் நம்ம தோன்றோம். இது சட்ட ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.